ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 5/3/2025 புதன்கிழமை மாசி 21ஆம் தேதி சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. ரொம்பவே விசேஷமானது. புதன்கிழமையில் வருவதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பெருமாளுக்கு உரிய ஒரு நாள் புதன்கிழமை. பெருமாளுக்கு உரியது அப்படின்னாலே அதில் மகாலட்சுமி தாயாரும் இருக்காங்க இல்லையா? இப்படி முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வணங்கும் பொழுது நம் வாழ்க்கையில் பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே நீங்கும். முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களாக இருக்கக்கூடிய விரதம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை விரதம், கிருத்திகை நட்சத்திர விரதம், சஷ்டி திதி விரதம். இந்த 3 விரதங்களையும் யார் ஒருத்தங்க முறையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி, அதுவும் வளர்பிறை சஷ்டி திதி ரொம்பவே விசேஷமான ஒன்று. இதை தயவு செஞ்சு யாருமே இந்த நேரத்தை தவற விடாதீங்க. காலையிலே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சு விரதத்தை ஆரம்பிங்க. உங்களால் முயன்றது அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரம் வழிபாடு செய்கிறவங்க மாலையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. அன்றைய தினம் சஷ்டி திதியும் இருக்குது. சஷ்டி திதி மாலை 5:47 முடியுது. ஆனால் கிருத்திகை நட்சத்திரங்கிறது புதன்கிழமை முழுவதுமே இருக்குது. இந்த பரிகாரத்தை காலையில் நீங்கள் எப்போ வேணாலும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலுமே நீங்கள் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த தானியம்னு பார்த்தா துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கும் உரிய தானியம். கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறவங்க செவ்வாய் பகவான். அதனால் நம்ம முருகப்பெருமானுக்குரிய இந்த சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரனால் துவரம்பருப்பை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனை தீரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, சொந்த வீடு அமையறதுக்கு நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு சின்ன அளவிலான 2 கிண்ணம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 அகல் விளக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த 2 அகல் விளக்கு அல்லது 2 கிண்ணத்தில் இந்த துவரம்பருப்பை முழுவதும் நிரப்புங்க. கடன் தீரணும் அப்படின்னா நமக்கு முதல்ல பண வரவுங்கிறது அதிகரிக்கணும். பண வரவுக்கு உரிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். புதன்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வணங்குறது ரொம்ப விசேஷம். அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த கிராம்பு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பில் 2 கிராம்பு, இன்னொரு கிண்ணத்தில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பில் 2 ஏலக்காய் வச்சு முதல்ல விநாயகர் பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. அடுத்து உங்கள் குலதெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கோங்க. முருகப்பெருமான்கிட்ட என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படிங்கிற வேண்டுதலை வைங்க. நல்ல வீடு கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வைங்க. மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பண வரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலையும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட பிரார்த்தனை எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டிக்கோங்க. உங்களோட கோரிக்கைகள்லாம் முருகப்பெருமான்கிட்ட வச்சுட்டு கடைசியாக நீங்கள் தீபதூபம் காட்டி உங்கள் வழிபாடை நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்து நான் காலையில் இந்த துவரம்பருப்பை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. இல்லைன்னா ஓடுற தண்ணியில் கூட நீங்கள் விட்டுடலாம். இந்த ஏலக்காய் கிராம்பை பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி செய்யறதுனால கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய அனைத்து வித பண வரவும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கடினமாக உழைக்கணும். முதல்ல நமக்கு தேவையானது, நம்ம செய்ய வேண்டியது கடினமாக நம்ம உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும். இதில் நம்ம செஞ்சதுக்கப்புறம் இது போன்ற வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம செய்யும் பொழுது இது நமக்கு உறுதுணையாக இருக்கும். நம்முடைய முன்னேற்ற பாதையில் நம்மளை கொண்டு போகும். நமக்கு பிரம்மாண்ட வெற்றியை நமக்கு கொடுக்கும். முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து இதை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன நினச்சி செய்கிறோமோ அது கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும். உங்கள் வாழ்க்கையும் நல்ல விதமாக நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லும். உங்கள் வாழ்க்கையே மாறும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த கிருத்திகை நட்சத்திர நாள் அன்றைய நாள் முழுவதுமே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு, அதாவது ஒரு 1/2 கிலோ அல்லது ஒரு 1/4 கிலோ துவரம்பருப்பை ஒரு சிகப்பு கலர் துணியில் கட்டிக்கோங்க. அதை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி தலையணைக்கு கீழே வச்சுட்டு படுத்துருங்க. காலையில் ஏஞ்சதும் நீங்கள் இந்த துவரம்பருப்பை எடுத்து நீங்கள் யாராவது இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் இதை தானமாக நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா
ஒரு எங்களால் 1/4 கிலோ 1/2 கிலோலாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா ஒரு புடியாவது எடுத்து அந்த சிகப்பு துணியில் முடிஞ்சு நைட்டு வச்சுட்டு படுத்துக்கோங்க. காலையில் அதை எடுத்து பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த மாதிரி துவரம்பருப்பு தானம்ங்கிறது நமக்கு நிச்சயமாக நம்முடைய கர்ம வினைகள் நீக்கிறதுக்கும் நம்முடைய கடன் தீர்வதற்கும் இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதே போல் வேலை கிடைக்கிறதுக்கும் நீங்கள் இதை பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும், நல்ல வேலையில் அமரணும், பதவி உயர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து சில பேர் வந்து 6 வாரம் 9 வாரம் அந்த மாதிரி தீபம் ஏற்றுவாங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் ஓரையில் தீபம் ஏற்றலாம். செவ்வாய் ஓரைங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த நேரம் இதில் வந்து உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு வசதிக்கேற்ப இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஒரு தாம்பாளத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து துவரம்பருப்பை கொஞ்சம் பரப்பி விட்டு அதற்கு மேலே 2 அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்கள் வைத்து முருகப்பெருமானை வணங்கலாம். வீட்டில் வேல் இருந்துச்சுனாக்கா செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இதிலெல்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுவது சிறப்பான பலனை கொடுக்கும். நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. அதே போல் நிறைய கடன் இருக்குது, எங்களால் கடன்லேருந்து மீளவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த செவ்வாய்க்கிழமையில் மதியம் 1 to 2 உங்களுக்கு வந்து செவ்வாய் உரை வருது. அதில் குளிகை நேரமும் சேர்ந்து வருது. அந்த டைமிங் பார்த்திங்கன்னா 1:15லேருந்து 1:30. அந்த டயத்துக்குள்ளே அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம். 1லேருந்து 1:30க்குள்ளேயும் நீங்கள் செய்யலாம், அல்லது 1:15லேருந்து 1:30. இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நபருக்கு யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை வெகு விரைவிலேயே சீக்கிரமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னா நீங்கள் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம். அப்படி உங்களால் வந்து பணம் வந்து கொடுக்க முடியல, அப்படி பக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் ஒரு கவரில் போட்டு அந்த நபரோட பேர் எழுதி நீங்கள் தனியாக பீரோவில் வச்சுக்கோங்க, பர்ஸில் எதுலையாவது வச்சுக்கோங்க. பணம் சேர்ந்ததும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, சேர்ந்ததும் அந்த நபர்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுங்க. இதே போல் கடனை வந்து நீங்கள் அடைக்கணும்னு இந்த நேரத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முருகப்பெருமானோட பாதத்தை இறுக பிடிச்சிக்கோங்க. அவங்க நினச்சா ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பிரம்மாண்ட வெற்றிக்கு போகும். ஆனால் வந்து நமக்கு சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது அப்படின்னாக்கா அதுக்காக வந்து நம்மளை வந்து கடவுளை திட்டக்கூடாது. நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து நம்மளை வந்து நிச்சயமாக காப்பாற்றுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு முருகப்பெருமானை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் தீர்றதுக்கு, சொந்த வீடு அமையறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா முருகப்பெருமான் தான். செவ்வாய் பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஒரு கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கணும் அப்படின்னா நம்ம வந்து முருகனை நம்ம விடக்கூடாது. முருகப்பெருமானை நம்ம விடாமல் நம்ம வந்து அவரை வணங்கிட்டு வந்தோன்னா நமக்கு நல்லதே நடக்கும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அவரை வணங்குங்க, முருகப்பெருமானை வணங்குங்க. இது மாதிரி இந்த ஒரு வழிபாடு பரிகாரம் செய்கிறவங்களுக்கு கடன் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ந்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் வந்து நம்புங்க, அனைத்தும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி.